பெரும்பாலும் அண்ணன் கலந்துக்கிற கூட்டத்தில் நம்மலாம் பேச முடியாது. காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா, அவருடைய பேச்சை கேட்க தான் நாங்களே வந்திருக்கோம். ஏதாவது ஒரு அவருடைய பேச்சில் எல்லாருடைய உரைநடை பேச்சிலையும் பார்த்தீங்கன்னா யதார்த்தமாக இருக்கும். ஆனால் இவருடைய உரைநடை பேச்சில் தீர்வுடன் கூடிய தெளிவு இருக்கும், தீர்வு இருக்கும். நான்லாம் அதிகமாக இவருடைய பேச்சில் பாபாவுக்கு அடுத்தபடியாக என்னுடைய அரசியல் ஆசன் பாபாவுக்கு பிறகு நான் அதிகமாக கவரக்கூடிய பேச்சுன்னு சொன்னால் நம்ம சீமானனுடைய பேச்சு. ஸ்டேன் சாமி அவங்கள பற்றி அவர் ஏதோ ஒரு பாதிரியார் மாதிரியே கொண்டு போகிறாங்க. ஆனால் ஒரு ஒட்டுமொத்த இந்திய மக்களுடைய ஒடுக்கப்பட்ட அரச பயங்கரத்துக்கு ஆளாகக்கூடிய மக்களுக்காக கடைசி வரையும் தன்னை அர்ப்பணித்த ஒரு மிகப்பெரிய ஒரு மகான். அவர் தமிழ்நாட்டில் பிறந்தவராக இருந்தாலும் ஜார்க்கண்டில் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் அந்த மக்களுக்காக அர்ப்பணித்த ஒரு மனிதர். அந்த மலைவாழ் மக்களாக இருக்கட்டும், தலித் மக்களாக இருக்கட்டும், இப்படி பலவித மக்களுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறார். இறுதியாக 2018 பீமா கோரகன், அது பீமா கோரனா அது ஒரு பெரிய வரலாறு. அது பார்ப்பனிய பைஷ்வாக்களுக்கும் இங்க இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் இடையே நடந்த போர். அது ஆங்கிலேயர்கள் அந்த நேரத்தில் என்னாச்சு, அந்த ஒடுக்கப்பட்ட தலித்திய மக்களுக்கு ஆதரவாக இருந்ததுனால அந்த போரில் மிகப்பெரிய வெற்றியை அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் பெறுகின்றார்கள். பேஷ்வாக்கள் பிடரையில் அடித்த இதுமாரி ஓடி போகிறாங்க எல்லாம் பார்ப்பன பேஷ்வாக்கள். அதனுடைய நினைவாக அந்த ஒரு மகாராஷ்டிராவில் பூனேயில் ஒரு தூண் இருக்குது. அது வருடம் அந்த ஒரு சிறப்பாக தலித் மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாம் ஒன்று கூடி பிரம்மாண்டமான ஒரு மாநாடு மாரி நடத்துவாங்க. அது அப்படி நடத்தும் போது தான் கடந்த 2018ஆம் ஆண்டு அந்த மாநாட்டில் பார்த்திங்கன்னா சிறப்பு அழைப்பாளர்களாக நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. அதில் ஒரு ஆள் ஸ்டேன் சாமியும் ஒருவர். மாநாட்டில் பேசுனதுக்கு பிறகு மிகப்பெரிய கலவரம் வருது. அந்த கலவரம் காரணம் காட்டி சுமார் 16 பேரை கைது செய்தார்கள். அதில் ஸ்டேன் சாமியும் ஒருவர். அவருக்கு எவ்வளோ, 84 வயசு. ஒரு ஆயுள் தண்டனை குற்றம், அதாவது நீதிமன்றத்தால் ஆயுள் தண்டனை குற்றம் சுமத்தி ஒருத்தருக்கு ஆயுள் தண்டனை கொடுத்தாவே 60 ஆண்டுகளுக்கு மேலே அவரை சிறையில் வைக்காதீங்கன்னு சொல்லக்கூடிய நீதி 84 ஆண்டுகளுக்கு பிறகு அவரை கைது செய்து சிறையில் அடைக்கின்றது என்றால் இதுதான் இந்த நாட்டிற்கு கிடைத்த மிகப்பெரிய அநீதி. அவர் மீது வழக்கு தொடுத்திருக்கலாம், அவரை கைது செய்து உள்ள வைத்தது சரி. நீதிமன்றங்கள், ஒரு நீதிமன்றம் அல்ல, உயர் நீதிமன்றங்கள், உச்ச நீதிமன்றங்கள் போயிட்டே இருக்காங்க. ஆனால் எங்கேயுமே நீதி கிடைக்கவில்லை. அவருடைய உடலை, அவருடைய வயதை மேற்கோள் காட்டி பெரிய பெரிய வழக்கறிஞர்கள் பேசும்போது கூட எந்த நீதிமன்றமும் அந்த வயதும் அவருடைய உடல் நிலையை கூட உள்வாங்காமல் அநீதியை இழைத்தது. இல்லை, அவர் வெளியே வர வேண்டும், ஜாமீன் பெற வேண்டும் என்பதற்காக அவர் வயதை காட்டுகின்றார், அவருடைய நோயை காட்டுகின்றார். முழுக்க முழுக்க போய் அவர் மட்டுமல்ல, அந்த வழக்கில் இருக்கக்கூடிய ஒரு 4-5 பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் 60-70 வயதை கடந்தவர்கள். இப்போ கடைசியாக சொன்னார், அருட்தந்தை சொல்லும்போது சொன்னார், ஒரு விஷயத்தை சொன்னார். அவர் அதாவது அவருடைய கைகள் 84 வயசுன்னா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, எப்படி கை நடங்கும். அந்த வச்சு அந்த குடிக்கிறதுக்கு, அந்த தண்ணி குடி கேட்டால் கூட கொடுக்க மறுத்து இருக்கின்றது இந்த அநீதியான அரசுகள். இந்த ஒரு அக்கிரமும் அநியாயம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. ஆனா இந்த நேரத்துல காங்கிரஸ் அந்த நேரத்துல அமைதி தான் காத்தது, கம்யூனிஸ்ட் கட்சிகள் அமைதி காத்தது, திமுக உட்பட மதச்சார்பன்மை கட்சிகள் என்று பேசக்கூடிய அத்தனை பேரும் அமைதி காத்தார்கள். யாரும் அதை எதிர்த்து குரல் கொடுக்கவில்லை. இந்த அநீதிக்கு யாரும் ஒன்று திரண்டு மக்களை திரட்டி போராடவில்லை, அமைதியாக கடந்து போனார்கள். அவர் மீது போடப்பட்ட யூபா என்கின்ற அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் ஆக்ட் என்ற அந்த சட்டத்தை கொண்டு வந்தது காங்கிரஸ் ஆட்சி. அவரை கைது செய்து சிறையில் அடைத்தது என்ஐஏ என்கின்ற தேசிய புலனாய்வு முகாமையை கொண்டு வந்தது காங்கிரஸ் ஆட்சி. எப்படி அவங்க அதுக்கு எதிராக குரல் கொடுப்பாங்க? ஆனா இன்னைக்கு கூட சிறுபான்மை உட்பட ஒடுக்கப்பட்ட மக்களுடைய மிகப்பெரிய ஒரு தலைவர்கள் நாங்க தான் சொல்லிக்கிறாங்க. அதுக்கு நம்ம எல்லாம் கூட கைத்தட்டி போயிட்டு இருக்கோம். நம்ம சமூகமும், இஸ்லாமிய சமூகமும் சரி, கிறிஸ்துவ சமூகமும் சரி, அவங்களும் வாக்களிச்சுட்டு அவங்களும் வெற்றி பெற்று தான் இருக்காங்க. நான் ஏன் சொல்றேன்னு சொன்னா, இந்த ஸ்டேன் சாமியுடைய அந்த அநீதியை கண்டிக்க யாருமே இல்லைங்க. இன்னைக்கு கூட அண்ணன் இங்க வந்திருக்காங்க, சீமானன். இன்னைக்கு இஸ்லாமியர்களும் தலித்துகளும்
கிறிஸ்தவர்களும் எல்லாம் திமுக ஓட்டு போடுவீங்க. இந்த ஸ்டாலின் சாமி ஒரு நிகழ்வை நடத்தி நீங்கள் வந்து இன்றைய முதல்வர் ஸ்டாலினை கூப்பிட்டு பாருங்க, வரானான்னு? வரவே மாட்டார். ஏன்னா அரசியல் அவங்கெல்லாம். நாம் தமிழர் கட்சி சீமானை பொறுத்தவரைக்கும் அரசியல் இல்லை, அந்த மக்களுடைய அந்த உயிர்மை போராட்டத்துக்கு முதன்மையாக வந்து கை கொடுப்பார். அதான் நான் தொடர்ந்து இப்போ பார்த்துட்டு வரக்கூடியது அவரை. ஒரு காலத்தில் தமிழ் தேசியம் வந்து பார்த்தீங்கன்னா அரங்கத்தில் தான் பேசிட்டு இருந்தாங்க. சீமான் அதை கையில் எடுத்த பிறகு இன்னைக்கு பொதுவெளியில் பல லட்சம் பல ஆயிரம் மக்களுக்கு முன்னாடி பேசப்படுகிறது. நாங்கள் சிறையில் தமிழ் தேசிய இந்த நம்ம ஜான்சன்லாம் வந்து இந்த சிறையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் தேசிய கருத்துக்கள் பேசுறதுக்கு கூட அவ்வளோ பயந்து. ஏன்னு சொன்னால் அதிகாரிகளுக்கும் அந்த சிறை நிர்வாகத்துக்கு தெரிஞ்சுன்னா உடனே நடவடிக்கை எடுப்பாங்கன்னு சொல்லி கொஞ்சம் மறைச்சு தான் செய்வோம். ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு தமிழ் தேசியம் பல மக்களால் வெகு மக்கள் மத்தியில் கொண்டு வந்தது நாம் தமிழர் கட்சி, அதனுடைய தலைவர் சீமான் என்றால் இல்லை உண்மைதான். இன்னைக்கு கூட இந்த சேன் சாமியா இவருடைய சாமியை பற்றி இன்னைக்கு ஒரு அரங்கத்தில் நீங்கள் நிப்பாட்டி இருக்கீங்க. இது பல லட்சம் பல மக்கள் ஒன்று கூடிய ஒரு மாநாடாக இருக்கணும். அது இன்னைக்கு வந்திருக்காரு. நிச்சயம் அடுத்த வாட்டி அவரே நடத்துவார். இது நாம் தமிழர் கட்சி சார்பாக பல ஆயிரம் மக்களுக்கு முன்னாடி. ஏன்னா நான் தொடர்ந்து பார்த்துட்டு வரேன். நான் வந்து ஒரு முகத்துதிக்காக அரசியலுக்காக பேசக்கூடிய நபர் அல்ல, யதார்த்தத்தை நமக்கே உண்டான பாணியில் பேசக்கூடிய ஒரு நபர் தான் நம்ம. சமீபத்தில் கூட திருச்சியில் ஜமால் முகமது கல்லூரி பவள விழாவில் வந்து முதல்வர் பேசுகிறாரு, இஸ்லாமியர்களுக்கு நான் வந்து பக்கபலமாக இருப்பேன், வலது இருப்பேன், இடது இருப்பேன், என்னென்னவோ பேசுகிறாரு. மக்கள் இஸ்லாமிய தலைவர்கள்லாம் நிறைய பேர் கூடியிருக்காங்க. இஸ்லாமிய மக்களுக்கு முன்னாடி கை தட்டுறாங்க. எல்லாமே ஆக்ரோஷமா. அன்னைக்கு ஒரே ஒரு நிகழ்வு, அன்னைக்கு அத்தனை ஊடகத்திலும் முதல்வர் போனதை விட அண்ணன் சீமான் இந்த சமூகத்துக்காக தங்களை அர்ப்பணித்து சிறை சென்று அந்த சகோதரர்களுடைய வீடுகளுக்கு சென்று அவர்களை பார்த்தார். அந்த முதல்வர் பேசினது, முதல்வர் போயிட்டு வந்து எல்லாம் பண்ணா போச்சு, ஒரே இது அடி. அப்போ ஒரு சமூகத்தினுடைய அந்த வழிகளை உணர்ந்து இன்று செயல்படக்கூடிய ஒரு நல்ல தலைமையாக தமிழ் தேசிய சிந்தனையாளர் அண்ணன் சீமான் அவர்களை நான் பார்க்கின்றேன். இந்த நிகழ்வில் வந்து இப்போ சேன் சாமியை பற்றி நான் இவ்வளோ பேசினேன். அதேமாரி வந்து செபஸ்டின் பிரான்சிஸ், அந்தோனி சாமி இவங்கள பற்றி எனக்கு அவ்வளோ தெரியாது. அதனால் நம்ம வந்து தவறாக பேசிடக்கூடாதுன்றதுக்காக நிச்சயம் அவர்களும் இந்த மக்களுக்கான ஒடுக்கப்பட்ட அனைத்து மக்களுக்குமான தலைவர்களாக நல்ல செயல்பாட்டாளர்களாக இருந்திருக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.